துலாம் ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை லட்சுமி குபேரனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஒரு ராஜ யோகம். மேலும் சனியும் மற்றும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். இவையெல்லாம் இந்த வாரத்தில் பலமான உங்களுடைய யோகத்தை காட்டுகின்றது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? குரு ராசியை பார்க்கிறார். சந்திரன் உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்த ராசியில் வந்து அமர்கின்றார். முதலில் வெள்ளும் ஞாயிறு அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் என்று வளர்பரி சந்திரனும் இந்த வாரம் பலமாக குரு பார்வை பெறுவதெல்லாம் பலமான ஒரு யோகம். எனவே மனநலம் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நோய்கள் போன்றவற்றில் இருந்து விலகி அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்களிலே கவன சிதறல்கள் எவையும் இருக்காது. முயற்சி எடுக்கின்ற பொழுது சரியான திட்டமிடுதல் இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதோடு நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். வாரத்தில் உங்களை பொறுத்தவரை 6லே சனி 9லே குரு என்று பலமான அமைப்பும் ஆண்டுகோள்களில் இருப்பதனால் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில், உத்தியோகம் மற்றும் வேலை அவற்றிலே பொருளாதார நிலை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10லே புதனும் சுக்கிரன் இருப்பதனால் பெரிய அளவில் லாபங்கள் இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரியனும் ஆட்சியாக இருக்கிறார். எனவே எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இருக்காது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையை விட்டு கொடுத்து செலவு செவ்வாய் 12லே இருப்பதனால் இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு அவர் கட்டுப்படுவார்கள். உங்களுடைய பங்குதாரர்கள் வேலையாட்களின் உழைப்பும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய சாதகமான ஒரு நல்ல வாரம், அரசாங்கத்தில் நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு போன்றவை இருப்பதனால் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவ்வாரத்தும் அது தொடர்கின்றது. உத்தியோகம், சூரியன் பலமாக இருக்கிறார், சாதகமானது. எனவே உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். 7க்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். சனியுடைய பார்வை பார்க்கிறார். ஆகையால் சக ஊழியர்களிடம் எந்த விதத்தும் மனவிட்டு வெளிப்படையாக பேசாதீர்கள். உங்கள் வேலையில் உங்கள் கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வெல்லாம் எவ்விதத்தும் தடைகள் இருக்காது. அவர்களிடம் நீங்கள் ஏதாவது குறைகள் கூறினால் அவர்களே வேறு விதமாக போட்டு திருத்து விடுவார்கள். எனவே இவற்றில் கவனம் வேண்டும். கலைத்துறை மிக அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள், புதிய வாய்ப்புகள் என்று சகல விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் நண்பர்களே. அரசியல் சூரியன் மிக பலமாக இருக்கிற பெரிய தலைவர்களுக்குரிய ஒரு புகழையும் மற்றும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். விவசாயம், சுக்கிரன் 10ல் இருப்பது நல்ல விளைச்சல்களுக்கும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். இதுவே தொழில், வேலை மற்றும் பொருளாதார ரீதியாக இவ்வாரத்தில் உங்களுக்கு பார்க்கின்ற போது மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி 2க்குரியவர் செவ்வாய். அவர் வரையத்தில் இருக்கக்கூடாது. செவ்வாயோடு சனியுடைய பார்வையும் பெறுகிறார். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குடும்பத்திலும் ஒரு அன்பை காட்டுங்கள், கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் காட்டுங்கள். ராசியை குரு பார்க்குறார், அதனால் நீங்கள் பொறுமை காட்டுவீர்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றவர்களும் வெளிப்படையாக பேசாதீர்கள், குறிப்பாக நண்பர்களிடம். அவை மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது ராசிக்கு 5 குரு பார்ப்பதனால். ஆனால் காதல் உறவு என்று பார்க்கின்றவர்கள் காதல் உறவு சுக்கிரன் சாதகமாக புதனோடு சேர்க்கை பெறுவதால் காதல் உறவில் அந்நியமும் அன்பும் அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தும் தயக்கம் வேண்டாம். சாதகமான வாரம். திருமண முயற்சி குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரனே அமையும். ஆண் பெண் இருவருக்கும். மறுமணம் என்று பார்க்கின்றவர்களும் 11ஆம் இடமே மறுமணம். அவ்வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது மறுமணத்துக்குரிய வரனும் அமையும். அப்படி விருப்பப்படுகின்றவர்கள் சென்னை வாலாஜ ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளமே, எனது திருமண இணையதளமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com மேட்ரிமோனி சென்டர். விருப்பப்படும் இலவசமாக பதிவு செய்து வரங்கள் தேடிக்கொள்ளலாம். அலுவலகத்துக்கு வந்தால் என்னையும் நீங்கள் சந்திக்க முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் வெற்றி உறுதியாகவே இருக்கின்றது. குடும்பம், காதல் உறவுகள் என்னும் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் பெரிதுபடுத்தாது. காதல் உறவில் அந்நியோன்ய அன்பு அதிகரிக்கும். நல்ல வாரம் இந்த வாரம். நலம் பெருக, வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது
குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனாதிபதியே செவ்வாய், அவர் விரயத்தில் இருக்கிறார். அது ஒரு சாதகமற்ற நிலை, சனி பார்வை வேறு. எனவே கந்தகுரு கவசத்தை கேட்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தில் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள், பணநிலை செவ்வாய் அசுப கிரகம் இருப்பதனால் வீண் விரயங்கள், அசுப விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இறை வழிபாட்டின் மூலம். இவை செய்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக.